ரவீந்திர ஜடேஜா டு ராஜஸ்தான் ராயல்ஸ், சஞ்சு சாம்சன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் லாயல் ஃபேன்ஸ் தான், கிளப்காக உயிரே கொடுப்பாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு கிளப் ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் வச்சு மட்டும் ரன் ஆகிறது இல்லை. டீமோட ஃபியூச்சர் பார்க்கணும், டீமுக்கு நல்ல பிளேஸ் எப்படி எடுக்கணும்னு யோசிக்கணும், டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணணும், ஆக்ஷனில் டாக்டிக்கலாக இருக்கணும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது, ஒன்று கொடுத்தா தான் ஒன்று வாங்க முடியும். அப்படி தான் எப்போவுமே இருந்திருக்கு. கிரிக்கெட்னு இல்லை, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் போய் தான் இன்னொரு பிளேயர்ஸ் வருவாங்க. அந்த பிளேயர்ஸ் ஃபியூ இயர்ஸில் இன்னொரு லெஜெண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஸோ உங்கள் எமோஷன்ஸை ஓரமாக வச்சுட்டு பியூர்லி கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். சரியா? நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், ஹூ பிரிங்ஸ் மோர் வேல்யூ டு த டேபிள்? அதாவது சென்னைக்கு யார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பா, ஜடேஜாவா சஞ்சு சாம்சனா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ். பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், பெர்ஃபார்மன்ஸில் டிப்பே கிடையாது. கன்சிஸ்டண்டாக டீமுக்காக உயிரை கொடுக்குறாரு. சச் அ வாரியர் ரவீந்திர ஜடேஜா. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே டீம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ ஃபியூச்சருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் வேணும், ஃபியூச்சருக்கு ஒரு கேப்டன் மெட்டீரியல் வேணும். ஸோ ஆல்ரெடி ஜடேஜா த கேப்டன், ருத்துராஜ் த கேப்டன் 2 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்க.